இங்கு திரண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் நன்றிகள். நம் கட்சி மக்களுக்காகவே தொண்டு செய்யும். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் என்னிடம் முறையிடலாம். என்னை இம்முறை தலைவனாக சிஎம்மாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால், நான் மற்றவங்கள மாதிரி வள கொலவளம்லாம் பேச வரல. ஸோ நம் மக்களுக்கு என்ன தேவை, என்ன வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதுதான் என்னோடய கொள்கை. நம்ம ஊரில் எல்லா ஊருமே வளமாக இருக்கணும். எல்லா ஊர்லேயும் எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லாமே கிடைக்கணும். முதல்ல எல்லா ஊர்லேயும் நல்ல ரோடு, டேக்ஸே இல்லாமல் ரோடு போட்டு கவர்மெண்ட்டு சார்பாக ரோடு போடுவோம். எந்த ஊர்லேயுமே ஒரு பிட்டு ஒட்டு கூட இருக்கக்கூடாது. எல்லாமே நீட்டாக இருக்கணும். அப்புறம் எல்லா ஊர்லேயும் குட்டைகள், நீர் குட்டைகள், எல்லா ஊர்லேயுமே தண்ணி வசதி இருக்கணும். எல்லா ஊருக்கும் ஒளி விளக்கு. அப்புறம் இந்த தனியார் ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு எல்லாமே கவர்மெண்ட் பேர் தான். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இந்த சிஎம் யார் வந்தாலும் அவங்க ஃபேஸ் ஸ்டிக்கர்லேயே ஃபோட்டோலேயே வரக்கூடாது. எல்லாருமே நார்மலாக கவர்மெண்ட்டுடையது தான். அதே மாதிரி இப்போ இந்த பஸ்ஸிலலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்றதை எடுத்துட்டாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு தான் எல்லா இடத்துலையுமே நம்மளோட பேர் இருக்கும். ஸோ நம்ம மக்கள் எல்லோரும் உங்களோட குறைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு நாங்கள் ஒரு நம்பர் சொல்லுவோம். அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி என்ன திட்டங்கள், மக்களோட ஐடியா, மக்களில் ஒருத்தவன் தான் நான். ஸோ மக்களுக்கு என்னோட ஒரு ஐடியா கூட நாலேஜ் இருந்தால் அவங்க என்கிட்ட சொல்லலாம். அந்த திட்டங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நான் மற்றவங்க எல்லாத்தையும் சொல்லி நடைமுறைப்படுத்துவோம். அனைத்து மக்களும் அனைவருக்கும் நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல போக்குவரத்து, அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டுமே நமது கட்சியின் கொள்கை. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நாங்கள் அங்கே இங்கேன்னு பொய் சொல்லிட்டு சுற்றுற ஆளுங்களாம் கிடையாது. மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். என்னை தொடர வேண்டும் என்றால் லைக் செய்து, ஃபாலோ செய்து, கமெண்ட் செய்யுங்கள். என்றேனும் ஒரு நாள் உண்மையாக மக்களுக்காக என்னால் முடிந்ததை நான் செய்வேன். என்னிடம் பணபலம் இல்லையே தவிர மனபலம் இருக்கிறது. மக்களுக்காகவே